வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். தெற்கு லெபனானில் உள்ள கிராமத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்தி வந்த நிலத்தடி உள்கட்டமைப்பை இஸ்ரேலிய ராணுவம் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளனர். மஜ்தல் ஜுன் நகரில் உள்ள 200 மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதையை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சுரங்கப்பாதையில் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களும் ஏவுகணைகளும் இருந்ததாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா தலைவர் நைம் காசிம் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்துள்ளார். இந்நிலையில் நெதன்யாகு இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்றும் அமைப்பினரின் உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து அழித்து வடக்கு பகுதியிலுள்ள அச்சுறுத்தல்களை அகற்றி இஸ்ரேலிய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று அவர் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றொரு கடல் வழித்தடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவுடன் இறுதி உடன்படிக்கை வருவதற்கு முன்பு நடைபெறும் 60 நாள் பேச்சுவார்த்தைகளின் போது ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானுடன் ஒருங்கிணைக்காமல் எந்த ஒரு கப்பலும் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாது என்று கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் அமெரிக்கர்கள் மற்றொரு கடல் வழித்தடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணைய நிர்வாகத்தின் நிரந்தர அடிப்படையில் இணைந்து ஒருங்கிணைப்பது குறித்து ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் தற்போதைக்கு ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தன் வசம் வைத்திருப்பதற்கான முழு பொறுப்பையும் இந்த ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு ஈரானுக்கே வழங்குகிறது என்று ஈரானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய சைபர் தாக்குதல்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தேசிய சைபர் பாதுகாப்பு பிரிவின் இயக்குநர் ஜெனரல் ஜோசிப் கெராடி இதனை தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிரான பகைமை மிக்க இணையவழி சம்பவங்களின் எண்ணிக்கையை கடந்த 2025 ஜூன் மாதத்தில் சுமார் 1600 இருந்த நிலையில் 2026 ஜூன் மாதத்தில் அது தோராயமாக 4800 உயர்ந்துள்ளது. சில ஹேக்கர் குழுக்கள் மிகவும் திறமையானவை, எங்களால் அவர்களை கையாள முடியும், ஆனால் நாம் அவர்களை அலட்சியப்படுத்தாமல் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வழக்கமான போர்க்களத்தை போலல்லாமல் சைபர் தளத்தில் எந்த ஒரு போர் நிறுத்தமும் கிடையாது. இந்த சைபர் தாக்குதல்கள் முக்கிய உள்கட்டமைப்புகள், பெரிய நிறுவனங்கள் மற்றும் சட்ட நிறுவனங்கள், கணக்கியல் நிறுவனங்கள் போன்ற சிறிய வணிகங்களை இலக்கு வைத்துள்ளன. எளிதாக ஊடுருவக்கூடிய நிறுவனங்களின் கணனி அமைப்புகளில் உள்ள தரவுகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஈரான் உடனடியாக இந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே புதிய நேரடி விமான சேவை வாரத்துக்கு 3 முறை இயக்கப்பட உள்ளது. இந்த புதிய நேரடி விமான சேவை எதிர்வரும் 2026 ஆகஸ்ட் 16 முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வியட்நாமின் முன்னணி விமான சேவை நிறுவனமான வியட்நாம் ஏர்லைன்ஸ் ஹோஷிமின் நகரத்துக்கும் கொழும்புக்கும் இடையே இந்த சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பிராந்திய இணைப்பு, சுற்றுலாத்துறை மற்றும் வர்த்தக பயணங்களை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரான் மற்றும் துபாய்க்கு இடையிலான வானூர்தி சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தெஹ்ரானில் இமாம் ஹொமேனி வானூர்தி நிலையத்தின் தலைவர் ராமின் ஹஷி பஷார் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். தெஹ்ரான் துபாய் வானூர்தி பாதையை மீண்டும் திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் சிபிஸ்கிரான் வானூர்தி நிறுவனத்தின் இணையதளத்தில் திங்கட்கிழமை காலை 10:40 மணிக்கு துபாய் செல்லும் வானூர்திக்கான பயண சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அரபு ராஜ்யத்தின் இலக்குகள் மீது ஈரான் தாக்குதலால் தெஹ்ரான் துபாய் வானூர்தி சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டுள்ள வானிலையில் பாரிஸ் நகரில் நிலவிய கடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஈவில் கோபுரத்தை மின்னல் தாக்கியுள்ளது. பிரான்சின் பொது சுகாதார முகமை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி கடந்த வாரம் பதிவான சாதனை வெப்ப அலையின் உச்சக்கட்டத்தின் போது உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. பிரான்ஸ் வரலாற்றிலேயே மிக அதிக வெப்ப பதிவான புதன்கிழமையன்று 1200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து 2 நாட்களிலும் தலா 1400க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக பொது சுகாதார பிரான்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஜலசந்தியொன்றில் படகொன்று மூழ்கியதில் அதிலிருந்த 6 பேரை காணவில்லை.
நேற்று முன்தினம் மாலை 11:45 மணியளவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஜார்ஜியா ஜலசந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. அந்த படகில் 10 பேர் பயணித்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் 3 பேருடைய நிலைமை சீராக இருப்பதாகவும் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவின் கடுமையான வெப்ப அலை பேரழிவை ஏற்படுத்துகிறது. சாலைகள் மற்றும் போக்குவரத்து விளக்குகள் உருகுகின்றன. பள்ளிகள் மூடப்படுகின்றன. ரயில் தண்டவாளங்கள் வளைகின்றன. தீவிர வெப்பம் காரணமாக ஐரோப்பா முழுவதும் போக்குவரத்து விளக்குகள் உருகத் தொடங்கியுள்ளது. இதன் விளைவாக பிளாஸ்டிக்கால் ஆன போக்குவரத்து விளக்குகள் உருகி பழுதடைவதுடன் சாலை மேற்பரப்பும் வெடித்து பிளக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய மத்திய அரசின் புதிய குடியேற்ற கட்டுப்பாடுகள் காரணமாக நாட்டின் ஒட்டுமொத்த சனத்தொகை மற்றும் புதிய குடியேறிகளின் வருகை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இதனால் மாகாணங்களின் பொருளாதாரமும் அத்தியாவசிய சேவைகளும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மாகாணம் மற்றும் ஒட்டுமொத்த கனடாவின் தற்போதைய சனத்தொகை வீழ்ச்சி நிலவரம் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் அண்மை கால தரவுகள் நாட்டின் சனத்தொகை வீழ்ச்சியை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியுள்ளது. நடப்பு 2026 ஆண்டின் முதலாவது காலாண்டில் மட்டும் கனடாவின் ஒட்டுமொத்த சனத்தொகை 55,025 குறைந்துள்ளது. மத்திய அரசின் கடுமையான புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக நிரந்தர குடியேற்றம் 20.2% சரிவடைந்துள்ளது. சர்வதேச மாணவர்கள், தற்காலிக பணி அனுமதி பெற்றவர்கள் மற்றும் அகதிகள் தஞ்சம் கோருபவர்களின் எண்ணிக்கையில் கொண்டுவரப்பட்ட கட்டுப்பாடுகளை இந்த வீழ்ச்சிக்கு முதன்மை காரணங்களாகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் இளைஞர் நல மையம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு காரணமான இதுவரை வெளியிடப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவுடன் எந்த சந்திப்பும் நடத்தப்போவதில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரை முடிவு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை செயல்படுத்த அமெரிக்கா ஈரான் அதிகாரிகள் சந்திப்பு நடத்தவிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அதனை ஈரான் மறுத்துள்ளது. சமீப நாட்களில் இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கேள்விக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக வெளியான செய்திகளை ஈரான் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் ஹரியாபாடி மறுத்துள்ளார். தொழில்நுட்ப ரீதியான இந்த சந்திப்பையும் இந்த வாரம் நடத்தப்போவதில்லை என அவர் ஈரான் தொலைக்காட்சி பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் முறையான ஆவணங்கள் அல்லது விசாக்கள் இல்லாமல் தங்கியிருக்கும் ஆப்கானிஸ்தானியர்களை உடனடியாக கைது செய்து நாடு கடத்த அந்நாட்டு அரசு மற்றும் உள்துறை அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் கைது நடவடிக்கைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக அமலுக்கு வர உள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்படுபவர்களின் விவரங்கள் மற்றும் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கையில் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் தினமும் உள்துறை அமைச்சுக்கு அனுப்ப அனைத்து மாகாண அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 40 ஆண்டுகளாக ஆப்கானிய அகதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வந்துள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக 2021 ஆண்டு தலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு லட்சக்கணக்கானோர் அங்கிருந்து தஞ்சமடைந்தனர். அத்துடன் கடந்த 2025 ஆண்டில் மட்டும் முறையான ஆவணங்கள் இல்லாத சுமார் 11,55,221 ஆப்கானிஸ்தார்கள் பாகிஸ்தான் அரசு நாடு கடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு ரஷ்யாவின் கிராஸ்னோடர் பகுதியில் உள்ள மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து கருங்கடல் துறைமுகம் வழியிலான ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யாரோஸ்லாவ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று தாக்குதலுக்குள்ளானதில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாஸ்கோ யாரோஸ்லாவ் இடையேயான முக்கிய வீதிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த தொடர் தாக்குதல்களால் உற்பத்தி பாதிக்கப்பட்ட ரஷ்யாவில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் ராணுவ வாகனங்களுக்கும் எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல்கள் எழுந்துள்ளது. இதேவேளை சைபீரியாவின் எர்குட்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு வாகனத்துக்கு நாளொன்றுக்கு 50 லிட்டர் எரிபொருள் மட்டும் வழங்கும் ஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தப்பட்ட நிலையில் கிரிமியாவில் பொதுமக்களுக்கான பெட்ரோல் விற்பனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதை ரஷ்ய ஜனாதிபதி புடின் முதன்முறையாக உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார். தற்காலிக எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க அதிக அளவில் எரிபொருளை இறக்குமதி செய்யவும் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளின் உற்பத்தியை உடனடியாக பல மடங்கு அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.